வணக்கம் நண்பர்களே. சிவாயலி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கணங்காக பார்த்தோன்னா, நம்ம அர்ச்சனாவை பற்றி டாக்டர்கிட்ட அயலி கேட்குறாங்க. அவங்களுக்கு பழைய நினைவுகள் திருப்பதுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், ஆனால் அவங்க உயிருக்கே ஆபத்தை அது முடிச்சிடும் அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம அயலி, எங்கள் அம்மாவுக்கு அப்படிப்பட்ட கஷ்டமான ட்ரீட்மெண்ட் ஒன்றும் கொடுக்கண்டா, அவங்க நார்மலாக எப்போ க்யூராகவே வராங்களோ அப்போ வரட்டும், ஆனால் அவங்க வந்தால் தான் வர்மாவை பற்றிய ரகசியம் தெரியும் அப்படின்னு கண்ணீரோட நம்ம வர்மா பக்கத்தில் இருந்து அப்படியே அழுறாங்க. அம்மா, உங்களுக்கு எதிரி எனக்கும் இப்போதைக்கு எதிரி தான். அவனை நீங்கள் ஒரு வாட்டி சுட்டு கொண்டு இருக்கீங்க, அதே நேரத்தில் என்னோட ஃப்ரெண்டை ஒருத்தி ஷூட் பண்ணி அவனை கொன்ன, ஆனால் மறுபடியும் உயிரோடு இருக்கான். இது என்ன ஒரு இதுன்னே எனக்கு தெரியலை. மூணாவதும் இப்போ வர்மா உயிரோடி தான் இருக்கான். அவனை அழிக்கிறதுக்கு நீங்கள் எங்களுக்கு உதவணுமா? அவனை எப்படி அழிக்கணும் அப்படின்னு உங்கள் ட்ரிக்ஸை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல உங்கள் உதவி தேவை. உங்கள் எதிரி தான் ஏன் எதிரி. இத்தனை வருஷம் நீங்கள் இப்படி இருக்கிறதுக்கு காரணமும் அவன்தான். அவனை கண்டிப்பாக நம்ம அழிக்கணும். நீங்கள் சீக்கிரம் வாங்கம்மா அப்படின்னு கண்ணீரோட நம்ம அர்ச்சனாவை அப்படியே தடவி கொடுக்குறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அர்ச்சனா அப்படியே நம்ம அயலின் கைகளை பிடிச்சிக்கிட்டு அப்படியே எழும்புறாங்க. எழும்பி கதறி அழுறாங்க. அப்படியே நம்ம அயலி அரண்டு போய் நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, பழைய நினைவுகள் உங்கள் அம்மாவுக்கு ஞாபகம் வந்திருக்கு. உங்கள் பேச்சு அவங்க காதில் போய் ஒலிச்சு அந்த வார்த்தையை கேட்டு தான் இப்படி அழுறாங்க அப்படின்னு அந்த இடத்துல டாக்டர் சொல்கிறாங்க. நம்ம அர்ச்சனா சந்தோஷ அர்ச்சனா கண் முடிச்சது நம்ம அயலிக்கு செம சந்தோஷத்தில் இருக்காங்க. எங்கள் அம்மா இப்படி வருவாங்க, அதுவும் நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவங்க காதில் போய் விழுந்திருக்கு அப்படின்னு இருக்க நேரம் எனக்கு செம சந்தோஷம் அப்படின்னு அந்த இடத்துல அயலி இருக்காங்கங்க. அதை வச்சு தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் தாங்க இந்த சைடு நம்ம செடியனை அட்மிட் பண்ண அதே ஹாஸ்பிட்டலில் கொண்டு வராங்க. அந்த சாக்கு அடித்து நம்ம கபிலனும் இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம பாவை கூட சிவா பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம கபிலன் பார்த்துட்டாப்புல, இவன் எங்கே இருக்கான், இவன் கண்ணில் பற்றக்கூடாது, இவனுக்கு பட்டோன்னா நம்ம அமெரிக்காவில் போய் நம்ம ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் வீட்டில். ஆனால் இங்கே லோக்கலில் தான் இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சால் இவன் வீட்டில் போய் சொல்லிடுவானே அப்படின்னு திட்டு துப்புனி தள்ளி மறைச்சிறாங்க. நம்ம கபிலன் சீக்கிரம் போங்க அப்படின்னு அந்த இடத்துல எஸ்கேப் ஆகிடுறாங்க நம்ம சிவாகிட்ட இருந்து அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இந்த சைடு பார்த்தோன்னா எப்படியாவது வர்மாவின் ரகசியத்தை தெரியணும், வர்மாயை பிடிக்கணும்னா எங்கள் அம்மா இந்த விஷயத்தில் உதவுனா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிவா அப்படின்னு சிவாயை கூட்டிக்கிட்டு அவங்க அம்மா அர்ச்சனா ட்ரீட்மெண்ட்டில் இருக்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அப்போ தான் எங்கள் அம்மாவுக்கு எப்போ தான் நினைவு வரேன் டாக்டர், அவங்க உதவி எனக்கு தேவை அப்படின்னு நம்ம அயலி கேட்க நேரம், உங்கள் அம்மாவுக்கு இப்போ ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். பழைய நினைவுகளை ஞாபகத்துக்கு வர வைக்கிறதுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டில் ஞாபகத்துக்கு வரலாம், ஆனால் அவங்க உயிருக்கு ஆபத்து இருக்குது. ஒருவேளை அவங்க உயிருக்கே இந்த ட்ரீட்மெண்ட்டில் ஆபத்தை சந்திக்கவே நேரலாம். நீங்கள் எதுவானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னால் இந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து பார்த்து உடனே அவங்களுக்கு ஞாபகம் எல்லாம் வந்துட்டுனா அது நல்லதுக்கு தானே அப்படின்னு டாக்டர் சொன்னார். நோ, எங்கள் அம்மாவுக்கு அவங்க எந்த ஹெவி ஷாக் ட்ரீட்மெண்ட்டில் கொடுத்து அவங்களுக்கு ஞாபகம் வரணும்னு தேவையில்லை, அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது, அவங்க உயிரோடு நல்லா இருக்கணும், எனக்கு அதுதான். அப்போனா அவங்க எப்போதான் க்யூராகவே வராங்களோ அப்போ வர நீ வெயிட் பண்ண வேண்டியதான் அயலி அப்படின்னு அந்த இடத்துல டாக்டர் சொல்லிடுறாங்க. சரி, எங்கள் அம்மாக்காக நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு அந்த இடத்துல அப்படியே அவங்க அம்மா கிட்ட இருந்து தலையை வருடி கொடுக்குறாங்க அயலி. அம்மா, உனக்கு எதிரி ஏன் எதிரி. இப்போ அந்த எதிரி நீ ஒரு வாட்டி துப்பாக்கி வச்சு ஷூட் பண்ணி கொன்று இருக்க, ஆனால் என் ஃப்ரெண்டு பைரவியை ஒரு வாட்டி துப்பாக்கி வச்சு ஷூட் பண்ணி கொன்னாச்சு, ஆனாலும் மறுபடியும் அவன் உயிரோடு தான் இருக்கான். என்ன அப்படின்னு அந்த இடத்துல இவன் என்ன டெக்னாலஜியில் எப்படி உயிரோடு இருக்கான், எல்லாமே மர்மமாக தான் இருக்குது. அப்படின்னா 3 நேரம் மர்மமாக இருக்கானா அப்படின்னு அந்த இடத்துல
மண்டையை பிச்சுட்டு இருக்கும். இந்த விஷயத்தில் நீ எங்களுக்கு உதவுனாதாம்மா ஈஸியாக நாங்கள் இந்த வருமாவை கண்டுபிடிச்சி அழிக்க முடியும், அதனால உன்னோட ஹெல்ப் தேவை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அப்படி கண்ணீரோட நம்ம அர்ச்சனாவை தடவி வருடி விடுறாங்க. அப்போ தான் நம்ம அர்ச்சனா அப்படியே வந்து நம்ம அயலியின் கைகளை வந்து பற்றி பிடிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில், அம்மா உங்களுக்கு ஞாபகம் வந்துட்டா, நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் காதில் வந்து விழுந்துச்சா, சொல்லுங்கம்மா, நீங்கள் எழும்புங்க, நீங்கள் வந்து எப்பவும் போல் இருக்கணும், நீங்கள் வந்து எத்தனை வருஷமாமா இருக்கிறீங்க, அந்த எதிரியை வந்து அழிக்கணும், விஸ்வரூபம் எடுக்கணும், நீங்கள் எழும்புங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்ல நேரம் ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அப்படியே வந்து பெட்லேருந்து எழும்பி தலையில் கையை வச்சு வந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க வந்து அர்ச்சனா. நம்ம அயலி வந்து, அம்மா உங்களுக்கு என்னாச்சு, நான் உங்கள் பக்கத்தில் தான் இருக்கேன், உங்களுக்கு வர்மாவை பற்றி ஏதாவது விஷயம் தெரியுமா, உங்கள் எதிரி ஏன் எதிரி, இவனை அழிக்கணும், உங்களை இத்தனை வருஷம் இந்த நிலைமைக்கு ஆக்கி உங்களை வந்து வெளியுலகத்திலே உங்கள் முகத்தை தலை காட்ட முடியாமல் நீங்கள் நாட்டுக்கு துரோகம் செய்திருக்கேன்னு ஒரு பட்டத்தை கட்டி உங்களை ஒத்த ரூமுக்குள்ளே வந்து அடக்கி நீங்கள் எப்படி இருந்தீங்க, ஆனால் உங்கள் வாழ்க்கையே அழிச்சிட்டான். அதுவும் இல்லாமல் அவங்க பொண்ணை வந்து எனக்கும் வந்து வெளியே வந்து நான் அர்ச்சனா பொண்ணுன்னு சொல்ல முடியாத அளவு எனக்கும் தண்டனை கொடுத்துட்டான். அந்த வருமாவை விடக்கூடாது, அழிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க. நம்ம அப்படியே வந்து கதறி வந்து அழுறாங்க நம்ம அர்ச்சனா. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா கொஞ்ச நேரத்தில் அப்படியே வந்து கண்ணை மூடி மயங்கிறாங்க. உங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் ஞாபகம் வந்துச்சு, நீங்கள் ஒரு பேர் சொன்னீங்கல்ல வருமா, அந்த பேரை சொன்ன உடனே அவங்க வந்து அழுகுறாங்கன்னா அவனால் வந்து எவ்வளோ பெரிய பாதிப்பு இருக்குது அப்படின்னு வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் கொஞ்ச நேரம் தான் இந்த ஞாபகம் இருந்தது. ஆனால் நீங்கள் அடிக்கடி அந்த பேரை ஞாபகப்படுத்த நேரம் கண்டிப்பாக வந்து உங்கள் அம்மாவுக்கு வந்து ஞாபகம் வரும். அந்த எதிரியை பேரை சொன்ன உடனே வருதில்ல, நீங்கள் அடிக்கடி அவரோட பேரை சொல்லுங்கள், கண்டிப்பாக அவனை அழிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்ல நேரம் கண்டிப்பாக அவங்களுக்கு பழைய நினைவுகள் வர சான்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து டாக்டர் வந்து சொல்லுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா என் பையன் கபிலன் வர நேரம் எப்படியாவது வந்து சிவாவை இந்த வீட்டை விட்டு விரட்டி தள்ளிட வேண்டியதான். அதுக்கு முன்னாடி வந்து இந்த சிவா இந்த வீட்டை விட்டு போயாகணும். இந்த வீட்டுக்குன்னு ஒரு ஆண் வாரிசு உண்டானா அந்த ஆண் வாரிசு என் பையன் கபிலநாட்டு தான் இருக்கணும். எல்லா சொத்து பொத்தும் அவனுக்கு தான் வந்து சேரணும். இதில் சிவா இந்த வீட்டு பையன் அப்படின்னு சொல்லக்கூடிய உரிமை கூட கொடுக்கக்கூடாது. ஏன்னா அப்படி சொன்னால் சங்கரியால் தான் சிவாயோட அம்மா சங்கரியால் தான் இந்திராணிக்கு அப்பா இறந்தார் அப்படின்னு உள்ள இதை விஷயத்தை போட்டு இந்திராணி கையாலே சிவாயை இந்த வீட்டை விட்டு அடித்து விரட்ட வச்சிடணும் அப்படின்னு வந்து செல்வநாயகி நம்ம உதயபெருமாளை வந்து அவர்கிட்ட சொல்லி மூட்டி எப்படியாவது சிவாயை இந்த வீட்டை விட்டு அனுப்புங்க, சிவா வந்து நல்லபடியாக இந்த வீட்டுக்கு எதிரி இல்லாமல் இருக்கனாட்டா அவனாட்டே இங்கேருந்து போயிடணும், இல்லாட்டா நான் வந்து இந்திராணிகிட்ட சொல்லி அவ கையாலே சிவாயை அடித்து விரட்ட வைப்பேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம உதயபெருமாள்கிட்ட வந்து குடைச்சலை கொடுத்து நம்ம செல்வநாயகி சிவாயை வந்து வெறுத்து ஒதுக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல திட்டத்தை போட்டு வந்து செயல்படுத்துகிறாங்க அப்படின்னே வந்து சொல்லலாங்க.